பரமசத்தியத்தில் பரவசம். இன்று செப்டம்பர் 4 இன்றைய தலைப்பு அது நல்லதொரு போராட்டம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாயிருக்கிறாய். 1 தீமோத்தேயு 6:12. உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஒரு கிறிஸ்தவராக நீங்கள் ஒரு போராட்டத்தில் இருக்கிறீர்கள். சிலர் இதை கேட்க விரும்புவதில்லை. அவர்கள் போராட விரும்பவில்லை என்பதால். மாறாக சூழ்நிலைகள் சரியான வழியில் உருவாகும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். இல்லை, நீங்கள் போராட வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு சரியாக செயற்படாமல் தடுக்க இருக்க ஒரு எதிரி செயற்படுகிறதுனாலேயே. உங்கள் நம்பிக்கை உலகத்துக்கு எதிராக நிற்கிறது. அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமானது. இருப்பினும் இயேசு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். யோவான் 16:33. எனவே நாம் உலகத்தை வெல்ல முயற்சிக்கவில்லை. நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஏற்கனவே அதை வென்றுள்ளோம். எங்கள் விசுவாசத்தின் மூலம் அதே நிலையில் செல்வோம். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயித்தது. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 1 யோவான் 5:4. நல்ல போராட்டத்தை போராடுங்கள் என்று ஏன் சொல்கிறார் என்பதை இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்களா? நம்பிக்கையே வெல்லும். எனவே நம்பிக்கையின் கண்களால் பாருங்கள். முடிவை முதலில் கண்டு தேவனுடைய வார்த்தையில் கவனம் செலுத்துங்கள். எது நடந்தாலும் உங்கள் வெற்றி நிச்சயம். இது விசுவாசத்தின் நல்ல போராட்டம் என்று அறியப்படுகிறது. ஏனென்றால் நீங்கள் எப்பொழுதும் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடும் போது கருத்தில் கொள்ள வேண்டிய 3 விடயங்கள் இங்கே உள்ளன. புலன் அறிவின் மூலம் காண்பதை மறுத்து தேவனுடைய வார்த்தையில் கவனம் செலுத்துங்கள். 2வதாக, தேவனுடைய வார்த்தையால் உங்கள் மனதை புதுப்பித்துக் கொண்டே இருங்கள். ரோமர் 12:2. யாக்கோபு 1:25. பின்னர் தேவனுடைய வார்த்தையை தியானியுங்கள். அதன் மூலம் உங்கள் வாழ்க்கையின் ஆழத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்துங்கள். யோசுவா 1:8. அல்லேலூயா. ஜெபிப்போம். அன்பான தகப்பனே, இயேசு கிறிஸ்துவில் நீங்கள் எனக்கு கொடுத்த வெற்றிக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நீர் எனக்கு தந்த அதிகாரத்தில் நிலைத்திருந்து எந்த ஆயுதமும் எனக்கு எதிராக பலனளிக்காது. எனக்குள் இருக்கும் தேவனுடைய ஜீவனுக்காக என் உயிரின் எல்லா அணுவிலும் செயற்படுகின்றமைக்காக நன்றி. எல்லா நிலைமைகளிலும் நான் வெற்றி பெற்றவன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.